இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மார்க் நற்செய்தி 3வது அதிகாரம் 7 - 12 முடிய. இயேசு ஆண்டவர் கடலோரம் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் இருந்தார்கள். அவரை நெருக்கிவிடாதவாறு தமக்கென்று ஒரு படகை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு சீடருக்கு சொன்னார். ஏனென்றால் பலரும் நோயுற்றவர்கள் அவரை தொட வேண்டுமென்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தவர்கள். தீய ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன் விழுந்து, இறைமகன் நீரே என்று கத்தின. அன்பானவர்களே, நமக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா, நம்பிக்கை இருக்கிறதா என்று நாம் சோதித்தறிய வேண்டும். நம்முடைய பங்கிலே, எங்கோ ஒரு இடத்திலே அல்ல, நம்முடைய பங்கிலே ஞாயிறு தோறும் மிக சிறப்பான வழிபாடு நடைபெறுகிறது. இதுமேயா, யோர்தான் பகுதி, தீர், சீதோன் பகுதி, எருசலேம், யூதே எல்லா இடங்களிலிருந்தும் மக்கள் ஒன்றாக கூடி வந்திருக்கிறார்கள் இயேசுவை தேடி. அந்த இயேசு ஆண்டவர் தான் அந்த வழிபாட்டில் நடுநாயகமாக, தலைவராக, வழிநடத்துபவராக, ஆசீர்வதிக்கிறவராக, குணமளிக்கிற கடவுளாக, கட்டுகளை உடைக்கிற, தீமைகளை விலக்குகிற இறைவனாக அவர்தான் இருக்கிறார். அவர்தான் இருக்கிறார். அவருடைய பிரதிநிதி குருக்கள் இருக்கிறார்கள். அவருடைய பிரதிபலிப்பாக திரு அவை மக்கள் இருக்கிறார்கள். திரு அவை இருக்கிறது. ஒவ்வொரு பங்கிலும் ஏன் எல்லாரும் வருவதில்லை? இத்தனை மாநிலங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள், இத்தனை மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். நாம் நற்செய்தியில பார்க்கிறோம். நம்முடைய பங்கு அளவில நாம் ஏன் எல்லாரும் கூடுவதில்லை? அதன் பொருள், இந்த வழிபாட்டில் நாம் சந்திக்கின்ற இயேசுவை தவிர இந்த ஞாயிற்றுக்கிழமை கடமையை கடைபிடிப்பதை தவிர மற்ற பல காரியங்களையும் நமக்கு முக்கியமாக கருதி விடுகிறோம். இயேசுவை விட அவைகளெல்லாம் முக்கியமாக கருதுகிறோம். அதன் விளைவுதான் இயேசுவிற்கு முதன்மை இடம் தருவதில்லை. முதன்மை இடம் தந்தால் எல்லாரும் நெருக்கி அந்த ஆலயத்திலே நெருக்கி கொண்டிருப்பார்கள், இடம் போதாது. நாம் முதன்மை இடம் தருவதில்லை. அதுதான் காரணம். நெருக்கி கொண்டு வந்தவர்களிடம் என்ன நம்பிக்கை இருந்தது? அவரை தொட்டால் போதும், குணம் அடைவோம். ஆலயத்திற்கு வரும்பொழுது நாம் பாவரிக்கைக்கு வாய்ப்பு இருந்தால் அதை பயன்படுத்தி கொண்டு நற்கருணை அருந்தினால் நமக்கு சுகம் கிடைக்கும் என்பதில் ஏன் நமக்கு நம்பிக்கை இல்லை? சுமைகளை சுமக்க தேவையான ஆற்றல் கிடைக்கும் என்று ஏன் நான் நம்புவதில்லை? நாம் திருச்சபையாக ஒன்றித்து வரும்பொழுது அதில் ஒரு ஆற்றல் இருக்கிறது. காரணம், நம் மத்தியிலே இயேசு இருக்கிறார் என்ற உணர்வு ஏன் நம்மிடம் இல்லை? அதனுடைய பொருள் என்ன? நாம் நம்பிக்கையாளர்களா? நாம் நம்பிக்கையாளர்களா? அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டாண்டு காலமாக பாரம்பரியமாக நாங்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையில் வளர்ந்தவர்கள் என்ற வெதுவெதுப்பான ஒரு போக்கு எங்களிடம் இருக்கிறது. வெரி இன்டிஃபரண்ட் இன் அவர் ஃபெய்த் லைஃப். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஒவ்வொரு நாளும் இந்த நம்பிக்கையை புதுப்பித்து கொண்டு, ஒவ்வொரு நாளும் அதில் புது புது வலிமையை ஆவியானவரிடமிருந்து பெற்று வலிமையை ஊட்டிய வண்ணமாக ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிக நம்பிக்கை உடையவர்களாக நாங்கள் திகழ எங்களுக்கு அருள்தாரும். ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த இயேசுவைத்தான் சந்திக்கிறோம். ஆகவே அவரை சந்திக்கும் பொழுது நமக்கு சுகம் கிடைக்கிறது. அவரை தொடுகிறோம், அவரை உண்ணுகிறோம், அவரை பார்க்கிறோம், அவர் கரங்கள் நம்மேல் வைக்கப்படுகிறது. உடல் சுகம், மனசுகம், எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்படுதல் எல்லாம் நிகழ்கிறது என்ற நம்பிக்கையில் நாங்கள் வளர எங்களுக்கு அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.